வணக்கம். திடீரென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது வீட்டிற்கே வந்த முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களது மகள். அதிர்ச்சியில் பாஜக கவனம் ஈர்த்த நிகழ்வு. அப்படி எதற்காக வெங்கையா நாயுடு அவர்களது மகள் தீபா அவர்கள் திடீரென இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு நேரில் வந்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் முன்னாள் இந்திய துணை குடியரசுத் தலைவரும் பாஜக தலைவருமான வெங்கையா நாயுடு அவர்களது மகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது 2017 முதல் 2022 வரை இந்தியாவின் 13வது துணை ஜனாதிபதியாக பணியாற்றியவர்தான் வெங்கையா நாயுடு. முன்னதாக பல்வேறு மத்திய அமைச்சர் பதவி வகித்த வெங்கையா நாயுடு அவர்கள் 2002 முதல் 2004 வரை பாஜகவின் தேசிய தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். இப்படிப்பட்ட பாஜகவின் முக்கிய தலைவரது மகள் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி சந்தித்திருப்பதுதான் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு தொடர்ந்து மத்திய பாஜக அரசை கடுமையாக எதிர்த்து வருகிறது. அதேபோல் மத்திய பாஜக அரசும் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுக மீது சரமாரியான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவிற்கும் திமுகவிற்கும் எப்பொழுதும் ஏலம் பொருத்தமாக உள்ளது. அது மட்டுமல்லாது அண்மையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது நேரடியாக பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் திமுகவையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் குறிப்பிட்டு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதெல்லாம் இப்படி இருக்க சில பாஜக தலைவர்களோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நல்ல நட்புடன் இருக்கிறார். அவற்றில் ஒருவர்தான் வெங்கையா நாயுடு. வெங்கையா நாயுடு அவர்கள் பாஜகவின் முக்கிய தலைவராக இருந்தாலும் அரசியல் கடந்து தனிப்பட்ட முறையில் வெங்கையா நாயுடு அவர்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் வெங்கையா நாயுடு அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களோடு மிகுந்த நெருக்கமாகவும் நட்புடனும் பழகினார். அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அன்றைய ஆட்சியாளர்களை கடுமையாக கண்டித்தவர் வெங்கையா நாயுடு. அந்த அளவிற்கு அரசியல் கடந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது வெங்கையா நாயுடு அவர்கள் மிகுந்த மரியாதை கொண்டிருந்தார். அதன்படி வெங்கையா நாயுடு அவர்கள் மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தனிப்பட்ட முறையில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டுள்ளார். அந்த வகையில்தான் அண்மையில் சென்னை ஓமந்தூரார் தோட்ட வளாகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்ட போது அந்த முழு உருவச் சிலையை திறந்து வைக்க குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களை அப்போது அழைத்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த சமயத்தில் வெங்கையா நாயுடு அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் என்ற மிக உயரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்ததால் சற்றும் யோசிக்காமல் வெங்கையா நாயுடு அவர்கள் தமிழகத்திற்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிலையை திறந்து வைத்தார். இது அப்போது பாஜகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களது குடும்பத்தினர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்துள்ளனர். அதாவது வெங்கையா நாயுடு அவர்களது மகள் தீபா அவர்களது மகனுக்கு விரைவில் திருமணம் நடைபெற உள்ளது. இதற்காக முறைப்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுப்பதற்காகவே வெங்கையா நாயுடு அவர்களது குடும்பத்தினர் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வருகை புரிந்தனர். அதன்படி வெங்கையா நாயுடுவின் மகள் தீபா வெங்கட், மருமகன் வெங்கட் மற்றும் பேரன் விஷ்ணு உள்ளிட்டோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திருமண அழைப்புதலை வழங்கினர். அதனை தனது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்முகத்தோடு பெற்றுக் கொண்டார். வெங்கையா நாயுடு அவர்களது பேரன் திருமணத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பாஜக தலைவர்களுக்கு நேரில் சென்று அழைப்பு விடுக்காத நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வெங்கையா நாயுடு அவர்களது குடும்பத்தினர் நேரில் சென்று அழைப்பு விடுத்திருப்பது பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினம் வெங்கையா நாயுடு அவர்களது பேரன் திருமணத்திற்கு வெங்கையா நாயுடு அவர்களது குடும்பமே நேரில் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு திருமண அழைப்புதல் கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.